மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாஜக. உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வங்கதேசத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் அதிர்ச்சி ஏற்படுத்தும் விஷயமாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியா இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய 7 மாநிலங்கள் திரிபுரா, மேகாலயா, அசாம் உள்ளிட்ட நம்மளுடைய 7 சிஸ்டர்ஸ் அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாத்திலுமே ஃபுல் அலர்ட்ல இப்ப இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, திரிபுரால BSF அதுக்கப்புறம் இந்திய ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஷேக் ஹசீனா இருந்தவரை அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அப்படிங்கிறவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்தார் ஷேக் ஹசீனா. அந்த நாட்டுடைய வளர்ச்சியும் உறுதி செய்தார் ஷேக் ஹசீனா. ஆனா அப்பேற்பட்ட ஒரு தலைவரை விரட்டி விட்டுட்டு இந்த 4 ரவுடி பசங்க கிட்ட இந்த ஆட்சி போனதன் விளைவு இன்னைக்கு ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்த ஒரு நபரை பொது வெளியில வைத்து எரித்து கொள்ளும் அளவுக்கு இந்த ராஸ்கல்ஸுக்கு தைரியம் போயிருக்கு அப்படின்னா, சர்வதேச சமுதாயம் புடலங்கா எல்லாத்தையுமே தாண்டி இனிமேலும் இவர்களை இந்தியா வேடிக்கை பார்க்க கூடாது. நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் அவர்கள் சொன்னதுதான், ஏதாவது ஒரு விஷயம் நீங்க தவறா பண்ணீங்க அப்படின்னா 21 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த சிக்கன் காரிடார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் காரிடாரா மாறிடும், ஜாக்கிரதை அப்படின்னு கடந்த காலங்களில் வச்ச அந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இப்ப ரெலவெண்டாக மாறி இருக்கிறது. இவர்களை அடக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது வந்துவிட்டது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வங்கதேசத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் அதிர்ச்சி ஏற்படுத்தும் விஷயமாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியா இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய 7 மாநிலங்கள் திரிபுரா, மேகாலயா, அசாம் உள்ளிட்ட நம்மளுடைய 7 சிஸ்டர்ஸ் அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாத்திலுமே ஃபுல் அலர்ட்ல இப்ப இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, திரிபுரால BSF அதுக்கப்புறம் இந்திய ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன, வங்கதேசத்தில் தற்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த காணொலியில் விரிவா பார்ப்போம். முதல் விஷயம், வங்கதேசத்தில் நம்ம தொடக்கத்துல இருந்தே சொல்லிட்டு வர விஷயம் தான், இந்த முகமது யூனஸ் அப்படிங்கிற இந்த அமெரிக்காவுடைய கொத்தடிமை எப்போ ஆட்சி பொறுப்புக்கு அங்க வந்தானோ அப்பையில இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் தொடங்கிடுச்சு. இப்ப அதோட முக்கியமான விஷயமா 2 நாள் நடந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டை மட்டும் பார்ப்போம். திப்பு சந்திர தாஸ் அப்படிங்கிற ஒரு நபர், இவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். வங்கதேசத்தை பொறுத்தவரை இவர் ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர். சோ இந்த நபர் அங்க இருக்கக்கூடிய மைமின் சிங் சிட்டி அப்படிங்கிற பகுதியில் அவர் வேலை செய்யறாரு. அவர் ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறாரு. அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இந்த திப்பு சந்திர தாஸுக்கும் இன்னொரு சக ஊழியருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை அவங்க அதை எப்படி கட்டமைச்சிடுறாங்க அப்படின்னா, இவர் என்னோட மதத்துக்கு எதிராக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அது கூச்சல் போட அந்த விஷயம் அப்படியே பரவ. சோ அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே அங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டம் உஸ்மான் ஷரீஃப் ஹதி அப்படிங்கிற ஒரு நபர், இவன் கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்பாட்டில் இறங்கிட்டு வந்தவன். அவனை மர்ம நபர்கள் பதம் பார்க்கிறாங்க, அவன் எலிமினேட் செய்யப்படுறான். இதன் தொடர்ச்சியாக வங்கதேசத்துல புரட்சியாளர்களை தான் இப்ப இந்த எந்த புரட்சியாளர்கள் அப்படின்னா, ஷேக் ஹசீனாவுடைய அதிபர் மாளிகைக்குள்ள அத்துமீறி புகுந்து அவங்களுடைய புடவையிலிருந்து உள்ளாடையிலிருந்து அங்க இருந்த சோஃபா செட் வரைக்கும் தூக்கிட்டு போன புரட்சியாளர்கள் கொதிச்சு போய் இந்த திப்பு சந்திர தாஸை அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் கிடையாது, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கட்டி வச்சு இந்த திப்பு சந்திர தாஸை எரிச்சு கொள்றாங்க. இந்த வீடியோ மிகவும் வைரலாக பரவி, குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல பரவி, சமூக வலைதளங்கள்ல பார்த்த பிறகுதான் அந்த குடும்பத்துக்கு, யாரு திப்பு சந்திர தாஸோடைய குடும்பத்துக்கு, நம்மளுடைய மகன் இறந்துட்டான் அப்படின்னு அவங்க அப்பா பதறி அடிச்சு போய் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு அதுக்கு பிறகுதான் தெரிய வருது. சோ இது எத்தகைய ஒரு கொடூரமான ஒரு மனநிலையோடு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த நபர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். தொடர்ச்சியாக எல்லை மீறப்படுகிறது. இதுல குறிப்பா இந்தியாலையும் இதற்கான ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இந்தியால மிக குறிப்பாக நம்மளுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிரியங்கா காந்தி அவர்கள் தொடங்கி பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள் தொடங்கி எல்லாருமே இதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு
ஒரு மனோநிலையுடைய வெளிப்பாடு அப்படிங்கறத வந்து பாக்குறோம். இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மத வெறியோடு அந்த நாடு இப்போ மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு சான்று தான். அந்த நாடு அப்படி கடந்த காலங்களில் பெருமளவு பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருந்தது கிடையாது. ஷேக் ஹசீனா இருந்தவரை அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அப்படிங்கிறவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். சிறுபான்மையினர்னா வெறும் இந்துக்கள் கிடையாது, சீக்கியர்கள் இருக்கிறாங்க, பௌத்தர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்தார் ஷேக் ஹசீனா. அந்த நாட்டுடைய வளர்ச்சியும் உறுதி செய்தார் ஷேக் ஹசீனா. ஆனா அப்பேற்பட்ட ஒரு தலைவரை விரட்டி விட்டுட்டு இந்த 4 ரவுடி பசங்க கிட்ட இந்த ஆட்சி போனதன் விளைவு இன்னைக்கு ஒரு அந்த நாட்டை பொறுத்தவரை சிறுபான்மை மதத்தை சேர்ந்த ஒரு நபரை பொது வெளியில வைத்து எரித்து கொள்ளும் அளவுக்கு இந்த ராஸ்கல்ஸுக்கு வந்து தைரியம் போயிருக்கு அப்படின்னா இவர்களை இனிமேலும் இந்த சர்வதேச சமுதாயம் சரி, சர்வதேச சமுதாயம் புடலங்கா எல்லாத்தையுமே தாண்டி இனிமேலும் இவர்களை இந்தியா வேடிக்கை பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் மிக நிச்சயமாக இருக்கக்கூடிய கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உஸ்மான் ஷரீஃபோடைய இந்த மரணம் அப்படிங்கிறது இதற்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு வந்து பொதுவாக வந்து அங்க வந்து பரப்பப்பட அதை வந்து அங்க இருக்கக்கூடிய யூஎஸ் அரசாங்கம் அதை வந்து ஊக்குவிக்க மிக குறிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இந்த மிகப்பெரிய வயலன்ஸ் நடந்த பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய இந்திய எல்லைக்குள்ளேயும் வந்து இந்த வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் எல்லை மீறி உள்ள வருவதற்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரகுமான் அப்புறம் வந்து மொஷாஷித் அப்படிங்கிற 2 பேர். இந்த 2 பேரும் வந்து மேகாலயா பார்டரை கிராஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ள வருவதற்கு ட்ரை பண்ணிருக்காங்க. பல்வேறு வார்னிங் அவங்களுக்கு வந்து விதிக்கப்பட்டது. இது வந்து சர்வதேச எல்லை, இதை மீறி வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அதை மீறியும் இந்த நபர்கள் உள்ள வருவதற்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ நம்மளுடைய BSF வந்து நடத்திய துப்பாக்கி சூட்ல இவங்க 2 பேருமே வந்து எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத பாக்குறோம். சோ தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு நிலையை நோக்கி வங்கதேசம் இப்போ வந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஆதாரங்களா தான் இது எல்லாமே வெளிப்படுது. இந்த விஷயத்து எல்லாத்துக்குமான அடிநாதம் அப்படிங்கிறது என்னன்னா பிப்ரவரியில அங்க எலெக்ஷன். பிப்ரவரியில அங்க எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கறதால அங்க இருக்கக்கூடிய கட்சி அங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா யாரா ஒருத்தனை வில்லனா சித்தரிக்கணும். அதே ரீதியில 2வது அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து மத ரீதியா வந்து பிரிக்கணும். இதெல்லாம் கடந்த காலங்களில் வந்து நடக்காத ஒரு விஷயமா இருந்த சூழல் தான் பங்களாதேஷ்ல இருந்தது. சோ மத ரீதியா பிரிக்கணும், அப்புறம் வந்து ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு எனிமிட்டியை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து மையப்படுத்தி இந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். 1971க்கு முன்னாடி இந்த நாடு உருவாவதற்கு என்ன காரணமா இருந்தது அப்படின்னா ஆபரேஷன் சர்ச் லைட் அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய ஒரு அட்ராசிட்டி. குறிப்பாக வங்கதேசத்துக்குள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி பல ஆயிரம் பெண்களுக்கு அவங்களை வந்து மிக மோசமாக நடத்தி பல ஆயிரம் ஆண்கள் வந்து கொல்லப்பட்டு இந்த அளவுக்கு அடக்குமுறையோடு இருந்த ஒரு நாடை குறிப்பா இந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு செய்து அவர்கள் மீது வந்து கொடுமையை வந்து ஏவிக்கொண்டிருந்த ஒரு பாகிஸ்தான் ராணுவத்தை முட்டி போட வைத்து அவர்களை புறமுதுகிட்டு ஓட வைத்தது இந்திய ராணுவம். அந்த நாடு அதுக்கப்புறம் தான் தப்பி பிழைச்சு முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு தலைவர் அவர் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த நாடு வந்து ஒரு தனி நாடாக மலர்ந்து அதுக்கப்புறம் வந்து அது போக ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பட் ஆனால் அது எல்லாத்தையுமே கடந்து இப்ப இந்த நாடு தன்னுடைய இன்னொரு தந்தையர் நாடா இருக்கக்கூடிய இந்தியாவை வந்து சீண்டுவது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பாக்குறோம். குறிப்பாக இந்தியாவுடைய 7 மாநிலங்களை நாங்க வந்து உடைப்போம், சிக்கன் காரிடாரை வந்து நாங்க வந்து கட் பண்ணுவோம், எங்களுக்கு வந்து வெள்ளை மாளிகையுடைய அமெரிக்க அதிகாரம் இருக்கு, எங்களுக்கு வந்து பீஜிங்கோடைய ஷி அரசாங்கத்துடைய அதிகாரம் இருக்குன்னு இவர்கள் போடக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது உச்ச கட்டத்தை தற்போது வந்து எட்டி இருக்கிறது. இதை இன்னமும் வேடிக்கை பார்க்குமா இந்தியா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா ராஜாங்க ரீதியாக நம்ம செய்ய வேண்டிய அழுத்தத்தை நம்ம கொடுத்தாச்சு. குறிப்பாக பங்களாதேஷோடைய ஹை கமிஷனரை வந்து கூப்பிட்டு கண்டனம் தெரிவிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து விளக்கமும் கேட்டாச்சு. சோ தொடர்ச்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதோடைய உச்சகட்டமான ஒரு சம்பவம் தான் இந்த திப்பு சந்திர தாஸ் அப்படிங்கிற அந்த இளைஞர் வந்து கொல்லப்பட்ட இந்த விவகாரம். திப்பு சந்திர தாஸ் உடைய அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது அப்பா, அம்மா, ஒரு குழந்தை, மனைவி, இவங்க இந்த குடும்பத்துக்கு அவர் ஒருத்தர் தான் வந்து பிரெட் வினரே. இவர் போய் வேலை செய்தாதான் அந்த குடும்பம் வந்து சாப்பிட முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு ஏழை. அவர் வந்து கார்மெண்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளி. இவர் ஏதோ பெரிய ஒரு இந்து அமைப்புக்கு சேர்ந்தவரோ இல்ல இந்து மத போராட்டக்காரரோ யாருமே கிடையாது. இவர் ஒரு சாதாரண சாமானியர். சோ இவரை போய் பப்ளிக்ல வச்சு எரிச்சு கொள்ற அளவுக்கு அந்த காட்டுமிராண்டி கும்பலுக்கு வந்து தைரியம் வந்திருக்கு அப்படின்னா இவர்களுடைய கொட்டத்தை அடக்கி இவர்களை முட்டி போட வைக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது, அந்த கட்டாயம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிக நிச்சயமாக
நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு. இந்திய ராணுவம் வந்து திரிபுரா மாநில எல்லையில வந்து நிக்க வைக்கப்பட்டிருக்கிறதே இந்த நாய்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. இனிமேலும் ஏதேனும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஆபரேஷன் சர்ச் லைட்னு பாகிஸ்தான் வந்து இவர்கள் மீது பண்ணாங்க இல்லையா, அவங்க பாகிஸ்தான் பண்ண ஆபரேஷன் சர்ச் லைட் அப்படிங்கிறது அப்பாவி வங்கதேசிகள் மேல எல்லாரு மேலேயும் வந்து கட்டவிழ்த்து விட்டாங்க. ஆனா இந்த வெறிபிடித்த நாய்கள் மீது மட்டும் மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் சர்ச் லைட் மாதிரியான ஒரு ஆபரேஷனை இந்திய ராணுவம் செஞ்சா மட்டும்தான் இந்த ரத்த வெறி பிடித்த இந்த நாய்கள் அடங்குவார்கள். அவர்களை அடக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்கு, அதை அடக்க வேண்டிய பொறுப்பும் இந்தியாவுக்கு இருக்கு. இன்னும் வரும் காலங்களில் என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். மிக குறிப்பாக நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களை எந்த வகையிலும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரத்த வெறி பிடித்த கும்பலுக்காக ஒரு சென்டிமீட்டர் கூட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் அவர்கள் சொன்னதுதான், ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க தவறா பண்ணீங்க அப்படின்னா 21 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த சிக்கன் காரிடார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் காரிடாரா மாறிடும், ஜாக்கிரதை அப்படின்னு வந்து கடந்த காலங்களில் வச்ச அந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இப்ப வந்து ரெலவெண்டாக மாறி இருக்கிறது. இவர்களை அடக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது வந்துவிட்டு தொடர்ச்சியாக வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்த அப்டேட்ஸை இன்னும் விரிவா பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.